சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பத்தா கருப்பு கிட்ட சொல்றாங்க. அடே கருப்பு, இந்த தமிழும் சேதுவும் சேர்ந்து வாழாம ஆளுக்கு ஒரு திசையில திரியிறாங்கடா. அந்த புள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அந்த வேலை பார்க்குற இடத்துல தமிழ்ச்செல்வி அந்த மெனிய பேசுறாங்க. நான் ஏதோ சொல்லி பார்த்து கித்துட்டு வந்திருக்கேன். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா புள்ளத்தாச்சி புள்ள. இவங்களை அப்படியே நம்ம விடக்கூடாது. வா, நம்ம அந்த சேதுவை பார்த்து நம்ம பேசுவோம் அப்படின்னு அப்பத்தா கருப்பை கூட்டிக்கிட்டு சேதுவை பார்க்குறாங்க. என்ன அப்பத்தா இந்த பக்கம் அப்படின்னு சேது கேட்குறாரு. உடனே அப்பத்தா சொல்கிறாங்க, அடே என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, நீ ஒரு பக்கமும் தமிழ்ச்செல்வி ஒரு பக்கமும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழுங்களே அப்படின்னு அப்பத்தா சொல்லவும், எதுக்கு இங்கே இதை பேசிக்கிட்டு இருக்க அப்பத்தா, உனக்கு ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு, சும்மா இருக்க அப்படின்னா கோயில் இழுக்கு போ, சும்மா வந்துக்கிட்டு அவ கூட சேர்ந்து வாழு, குடும்ப நடத்துலாம் சொல்லாத, அவளோட என்னால் சேர்ந்து வாழவே முடியாது அப்படின்னு சேது ரொம்பவே கோமா சொல்லிட்டு போயிடுறாரு. என்ன கருப்பு இதெல்லாம் அப்படின்னு அப்பத்தா கருப்பு கிட்ட சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா தமிழ் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. ஏய் இந்தாடி தமிழ்ச்செல்வி அப்படின்னு அப்பத்தா கூப்பிடவும், என்னம்மாச்சி சொல்லுங்க அப்படின்னு தமிழ் வர்றாங்க. ஏய் இங்கே பாருடி, நீ சேதுவோட சேர்ந்து வாழ முடியுமா முடியாதா அப்படின்னு அப்பத்தா கேட்குறாங்க. அதெல்லாம் என்னால் முடியாது அம்மாச்சி சேர்ந்து வாழ அப்படின்னு தமிழும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு அப்பத்தா மனசு உடைஞ்சிடுறாங்க. இவங்கெல்லாம் இப்படி விட்டால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறாங்க. நான் சாக போகிறேன், நான் செத்ததுக்கப்புறம் இந்த தமிழ்ச்செல்வியும் சேதுவும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தாதான் என்னோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா லெட்டர் எழுதி வச்சிடுறாங்க. அப்புறம் அப்பத்தா பேச்சு முச்சு இல்லாமல் கிடக்கவும் கரெக்டாக மோகனா மாத்திரை கொடுக்கறதுக்காக வர்றாங்க. அத்தை என்னத்தாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்பத்தாவோட மேல்கால்லாம் ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லவும் எல்லாரையும் கூப்பிட்டுறாங்க. எல்லாரும் ஓடியாந்து என்னமாச்சு உனக்கு அப்படின்னு பார்க்கும்போது அப்பத்தா பேச்சு முச்சு இல்லாமல் கிடக்காங்க. அப்பத்தா இறந்துட்டதா நம்ம கருப்பு சொல்லிடுறாரு. ஐயோ அம்மா என்னை விட்டு போயிட்டியம்மா அப்படின்னு ராஜாங்கம் அப்புறம் சாவித்திரி எல்லாம் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. மறுநாள் ஆயிடுது. அப்பத்தா அவ காலையில் குளிக்க வச்சு அவங்களுக்கு நெத்தி பொட்டு எல்லாம் வச்சு நாடிக்கட்டெல்லாம் கட்டி இங்கே வெளியில் ஒயிலாட்டம் கரகாட்டம் அப்புறம் ஒப்பாறு எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு சாவு வீட்டில் என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் ஊர் மக்கள்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பத்தாவை சேரில் உட்கார வச்சு சுற்றி எல்லாரும் கதறிக்கிட்டு இருக்காங்க. மோகனா சாவித்திரி எல்லாம் அழுதுகிட்டு இருக்குங்க. இங்கே ஈஸ்வரி என்னடி இது கிளடி பொட்டுன்னு போயிருச்சு இப்படி அப்படின்னு ஈஸ்வரி சித்ரா கிட்ட சொல்லுது. ஆமாம்மா, இந்த கிளவி சாகணும், இல்லை அப்படின்னா அந்த தமிழ்ச்செல்வியை எப்படியாவது வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும்னே தெரிஞ்சிச்சு. இப்போ இது ஆசை நிறைவேறாமே செத்து போச்சு பத்தியா அப்படின்னு இந்த சித்ரா சொல்லிக்கிட்டு இருக்கு. சரிடி, நம்ம இதை காரணமாக வச்சே இப்படியே உள்ளே நுழைஞ்சிருவோம் அப்படின்னு ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்கு. அப்புறம் கரெக்டாக தமிழ் வர்றாங்க. அம்மாச்சி என்னை விட்டு போயிட்டீங்களே அம்மாச்சி, என் பிள்ளைய கூட பார்க்காம போயிட்டீங்களே அப்படின்னு தமிழ் கத்துறாங்க. சேதுவும் ஒரு பக்கம் அழுகிறாரு. ஆனா இது எல்லாம் அப்பத்தாவோட பிளானு. அப்பத்தா தமிழையும் சேதுவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக அவங்க சாகுற மாதிரி நடிச்சிருக்காங்க. இந்த விஷயம் கருப்புக்கும் தெரியும். கருப்பு அப்பத்தா முகத்தை மூடிட்டு அழுகிற மாதிரி அப்பத்தா கிட்ட அப்படியே பேசுறாங்க. டேய் அந்த லெட்டரை வெளியே கொண்டாந்து அதை ராஜாங்கத்துக்கிட்ட காட்டு அப்படின்னு அப்பத்தா சொல்லவும், சரியம்மாச்சி நீ ஆக்டிங்க கரெக்டாக பண்ணு அப்படின்னு கருப்பும் சொல்கிறாரு. சரி சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா முடங்குது. அப்பத்தாவோட ஆக்டிங்கு வேற லெவல்னு தான் சொல்ல முடியும். அவங்க சும்மா சூப்பராக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே கருப்பு அப்பத்தா ரூமில் போயிட்டு அந்த லெட்டர் எடுத்துகிட்டு ஐயா இங்கே பாருங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட காட்டுறாங்க. என்னது படி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் அந்த லெட்டர் எடுத்து கருப்பு படிக்கிறாரு. அந்த லெட்டரில் இந்த மாதிரி தமிழும் சேதுவும் சேர்ந்து வாழ்ந்தாதான் என்னோட ஆத்மா சாந்தி அடையும், இதுதான் என்னோட கடைசி ஆசை அப்படின்னு அப்பத்தா சொல்லியிருக்காங்க. இதை கேட்டுட்டு தமிழ் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ அம்மாச்சி நேத்தே நீங்கள் கேட்டீங்களே, நான் முடியாதுன்னு வேறு சொல்லிட்டேன், அதனால கூட நீங்கள் மனசுடைஞ்சு உங்களுக்கு ஏதாவது ஆயிருச்சோ என்னமோ தெரியலையே அப்படின்னு தமிழும் கத்துறாங்க. சேதும் ஒரு பக்கம் அழுகிறாரு. ஆமாப்பா அப்பத்தான் நேற்று கேட்டுச்சுப்பா, இந்த மாதிரி நீ தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழணும்னு சொன்னாங்கப்பா, நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டு கோமா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் அழுக ஆரம்பிச்சிடறாங்க. உடனே ராஜாங்க சொல்கிறாரு, சரிப்பா நீ அம்மாவோட ஆசைப்படியே தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழு அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாரு. உடனே சாவித்திரி
அண்ணே என்னண்ணே, அம்மா தான் ஏதோ மனசு இல்லாம ஏதோ முடிவெடுத்து வச்சுட்டு செத்து போயிருச்சுன்னா அது சொன்னுச்சுன்றதுக்காக நம்ம இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது நல்லாவா இருக்கு? இவ எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கா நம்ம குடும்பத்துக்கு. சேதுவும் விவாகரத்து வரையும் போயிட்டான். இப்போ அவளை நம்ம வீட்டுக்குள்ள சேர்க்கணும்னு என்னென்ன இருக்கு? அம்மா தான் செத்துருச்சுல, நீ ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற? நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இவ திரும்பவும் வீட்டுக்குள்ள வந்தா அப்படின்னா ஏதாவது பிரச்சனை மேல பிரச்சனை வரும்னே, இவளை இதோட அத்து விட்டுறதானே நல்லது அப்படின்னு இந்த சாவித்திரி கத்துது. அப்புறம் இங்க மோகனா சொல்றாங்க, என்ன சாவித்திரி பேசிக்கிட்டு இருக்க? அத்தை கைப்பட எழுதி இது என்னோட கடைசி ஆசை, அப்பதான் என்னோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ பாட்டுல என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. எங்க நம்ம அவத்த சொன்ன மாதிரியே அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னா நம்ம தமிழ்ச்செல்வியும் சேதுவையும் சேர்ந்து வாழ வைக்கணுங்க அப்படின்னு மோகனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் பண்றது மோகனா, இது சேதுக்கிட்ட தான் இருக்கு இந்த முடிவு அப்படின்னு சேதுக்கிட்ட உட்படிச்சிடுறாரு ராஜாங்கம். அப்புறம் சேது சரிங்கப்பா, நான் அப்பத்தாவோட முடிவு ஆசைப்படியே நான் தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. தமிழும் நான் அம்மாச்சிக்காக என்னோட முடிவை மாத்திக்கிட்டு நான் அவரோட வாழ்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. 2 பேரும் அப்பத்தாவை நினைச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. என்னடி இதுக்கு 2ம் கிளவிக்காக ஒன்று சேர்ந்த மாதிரி தெரியல. இதுக ஏற்கனவே மனசுல வச்சுக்கிட்டு இப்போ இதை சாக்கா வச்சு 2 பேரும் ஒன்று சேர்த்துட்டாங்க போல அப்படின்னு இந்த சாவித்திரி தாமரை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. தமிழும் சேதுவும் சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிவு எடுத்துருக்காதுக்கு அப்புறம் இங்க அப்பத்தா கண்ணாடியை கழட்டிட்டு ஏய் நிப்பாட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. வந்த கூட்டமெல்லாம் எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ என்னது இது, செத்து போனவங்க திரும்பவும் எந்திரிச்சு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க பார்த்தா சாவித்திரி சொல்லுது, என்னடி இது கிழவி செத்து போச்சுன்னு பார்த்தா எந்திரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சாவித்திரி சொல்லுது. அம்மா என்னம்மா அது, பயமா இருக்குமா எனக்கு அப்படின்னு தாமரை ஒரு பக்கம் ஓடி போயிருது. அம்மா என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க, என்னம்மாச்சு உனக்கு ஒன்றும் ஆகலையா அப்படின்னு ராஜாங்க கேட்குறாரு. எனக்கு ஒன்றும் இல்லை ராசாங்கம், நான் தமிழ்ச்செல்வியும் சேதுவையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு நாடகத்தை போட்டேன் அப்படின்னு அப்பத்தா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ராஜாவும் கோவப்படுறாரு. என்னம்மா அது, நீ பாட்டில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க, நீ செத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நீ ஏமா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, அதுக்கு ஏன் நீ இந்த முடிவை எடுத்த அப்படின்னு ராஜாங்க ரொம்ப கோவமா பேசுகிறாரு. ஐயா ராசாங்கம், நீ கொஞ்சம் யோசிச்சு பாரியா, 2 பேரும் தனித்தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, 2 பேரும் ஒன்றா வாழ்ந்தாதாயா நான் சொன்ன மாதிரி என்னோட ஆத்மா சாந்தி அடையும், இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணையா ராசாங்கம் அப்படின்னு அப்பத்தா சொல்லவும், அம்மா அதுக்கு இதுவாம்மா சரியான வழி, நீ ஏமா இந்த முடிவு எடுத்த, நீ அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு நீ இதுக்கு உடந்தையா அப்படின்னு ராஜாங்க கேட்குறாரு. ஏன் ராசாங்கம், அவனை எதுவும் சொல்லாதையா, நான் சொன்னதுனால தான் அவன் எல்லாம் பண்ணான் அப்படின்னு இங்கே அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ராசாங்கம், நடந்தது நடந்து போச்சு, இவங்க 2 பேரும் ஒன்றாவே இந்த வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு அப்பத்தா சொல்கிறாங்க.